அதெல்லாம் இவங்க பண்ணாத ரைடா என்ன பண்ண போறாங்க? கால முடிய நேரத்தில் என்ன ரைடு பண்ண போறாங்க? ரைடு வந்தால் அதிமுக பாஜகவுடன் இணைந்துவிடும் என கூறிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் கருத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து தெரிவித்துள்ளார். தாக்கப்படுறது பல சம்பவங்கள் இன்னைக்கு கூட இந்த பக்கத்துல கூட ஒருத்தர் சொல்லலையா கொலை பண்ணிட்டாங்க. என்ன குற்றச்செயல்கள் அதிகமாகிட்டே இருக்கு. கிரைம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தடுக்கணும்னு சொன்னா காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அதற்கு அதிமுக ஆட்சியில, அம்மாவுடைய ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில எப்படி காவல்துறை இருந்தது, எப்படி ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறை இருந்தது நீங்கள் அறிவீர்கள். அது போன்ற ஒரு நிலைமையை மீண்டும் அதிமுக ஆட்சியில் 2026 அமையும். எடப்பாடி முதலமைச்சராக இருந்து அந்த பணிகளை செய்வார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட இன்னும் ஒரு ரைடு விட்டா ஏடிஎம்கே பிஜேபியோட இணைச்சிருவார்னு ஒரு விமர்சனம் பண்ணிருக்காரு. யாரு? அதெல்லாம் இவங்க பண்ணாத ரைடா என்ன பண்ண போறாங்க? கால முடிய நேரத்தில் என்ன ரைடு பண்ண போறாங்க? அதெல்லாம் ரைடு எல்லாம் நம்ம ரைடு பண்றதுக்கு எல்லாம் பயந்துட்டு போயிட போறாங்களா? நாங்கெல்லாம் ஐயா வஉசியோட வரலாறு படிச்சுட்டு இருக்கோம், நேதாஜியோட வரலாறு படிச்சுட்டு இருக்கோம். பூரா தேசிய தலைவர்கள், வீரமிக்க தலைவர்கள், விதயமான தலைவர்கள், போராடிய தலைவர்கள், போராளியுடைய வரலாறை படித்து வளர்ந்து கொண்டு அரசியல் இருக்கக்கூடியவர்கள். ஆகவே ரைடுக்கும் கைதுக்கும் பயந்து பின்வாங்கக்கூடியவர்கள் அதிமுக கிடையாது, நாங்கள் கிடையாது. இங்க இப்ப சேர்ந்திருக்க ஆளுகளை பாருங்க, எல்லாம் போராளி தான். பந்தல் ராஜா ஒரு போராளி. துணையா இருப்போம். அதிமுக ஆட்சி வளரும். நீங்க பார்த்தே இருங்க, என்ன நடக்கும் பாருங்க. அருமையான ஆட்சி, அற்புதமான ஆட்சி. நாட்டு மக்கள், எல்லா சமுதாய மக்களும் போற்றக்கூடிய ஆட்சி, எல்லா தேச தலைவர்களையும் மதிக்கக்கூடிய ஆட்சி, சட்ட ஒழுங்கை சரியாக நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சி, அற்புதமான ஆட்சி எடப்பாடி நிலைமையில் அமையும். நன்றி, வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.